பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் அறிவித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிஹரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. சொல்லுங்க, என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என் அங்கி பொன்மூடி வாத்தியம் நேர்வித்து ஜெய கோடியுடனே. என் அங்கி பொன்மூடி வாத்தியம் நேர்வித்து ஜெய கோடியுடனே. மண்ணுலகை சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போ. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. நாடியே நம்மை தேடிய வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போ. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெற்றகமே. ஆத்துமாவே பெற்றகமே வெற்றுமின்றோ ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. வெற்றுமின்றோ ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. துதித்து துதித்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க. உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க,
என் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ நெருங்காத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. சொல்லுங்க மகிமை 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 கரங்களை தட்டி எல்லாமாய்களை தனது தேவனுக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை எங்களுடைய ஆண்டவரே எல்லா பட்சியிலிருந்தும் உம்மை உயர்த்தி துதிக்கிறோம், உம்மை உயர்த்தி துதிக்கிறோம். நாங்கள் அல்ல, எங்களுடைய காரியங்கள் அல்ல, இந்த உலகத்துல நீர் ஆண்டவரே வாழ்ந்த மாதிரியின்படியே எல்லாவற்றிலும் பிதாவை வெளிப்படுத்தி நம்முடைய சித்தத்தை செய்யும்படிக்காய் பரலோக ராஜ்யத்தை பூமியில் நிலைநாட்டும்படிக்காக வந்து எப்படி ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு ஒத்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று காண்பித்து வாழ்ந்த எங்கள் தேவன், நாங்களும் உம்மை மாதிரியாக கொண்டு உலகத்தின் வேஷத்தை நாங்கள் களைந்து ஆவிக்குரிய ஆண்டவரே ஆடையை தரித்துக் கொள்கிறவர்களாய் உள்ளான மனிதன் வளரத்தக்க புறம்பான ஆண்டவரே மாமிசம் தாழ்ந்து போக குறைந்து போகத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தாரும். உலக மனிதர்கள் எங்களை பார்க்கும் பொழுது உம்மை பார்க்கட்டும், எங்களிடத்தில் பேசும் பொழுது நீர் வெளிப்படுவீராக. மீதி உள்ள பாகங்களை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. தியானம் பண்ணலாமா? தேவாதிபாய் அப்பா, என்னோட பேசாண்டவரே, என்னோட பேசாண்டவரே, என் உள்ளத்துல வார்த்தை வரட்டு. எஸ் அப்பா, ஏனது நினைவும் தீயாவாய், ஏனது மொழியும் தீயாவாய், ஏனது நினைவும் தீயாவாய், ஏனது மொழியும் தீயாவாய், ஏனது மீட்பும் தீயாவாய், ஏனது உயிர்ப்பும் தீயாவாய், ஏனது மீட்பும் தீயாவாய், ஏனது உயிர்ப்பும் தீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம்
எல்லாம் வாழ்வாகுமா. சொல்லுவீங்களா? ஒரே நிமிஷம் என்னோட பேசும், என்னோட பேசும். உங்க வார்த்தை என் உள்ளத்துல வரட்டும், அதன்படி நடக்க பிறந்தாரும். கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கா வாழணும். பிள்ளைகள் கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளும். உங்க வார்த்தை மட்டும் துணிக்கட்டும். நல்ல நிலமாய் மாற்றும், நல்ல நிலமாய் மாற்றும். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாத ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் அனைவரும் இங்கே ದೇವ ಸಮೂಹத்தில் ಕೂಡಿ ಬಂದಿರುக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. பேசப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதை தேவ ஜனங்கள் தெளிவாய் சிந்தித்து அந்த வார்த்தையை உள்வாங்கி அதன்படி நடக்க ஆயத்தப்படுவோம். ಮಾತನಾಡುವಂತ ವಾಕ್ಯವು ದೇವರದು ಎಂಬುದಾಗಿ ಗ್ರಹಿಸಿ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. முதல ஆராதனையில் பாஸ்டர் சாம் ஜான் சாமுவேல் நல்லதொரு உணர்வான தெளிவான நல்ல செய்தியை கொடுத்தார். ஹார்ட் டச், அதான் அந்த தேவ செய்தி என்பது உள்ளத்தை தொடுவது. இந்த உள்ளம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் தேவ வார்த்தை உள்ளத்தை தொடும். இந்த உள்ளத்தை தொடும். சிலது அப்படியே மேலேயே போயிடும், கேட்கவே மாட்டாங்க. ஆனா இந்த இதயத்தை திறந்து கொடுத்தால் வசனம் உள்ள போகும். அப்போ போகும்போது உணர்ந்து ஒப்பு கொடுத்து என்ன செய்வாங்க? போக முடியும். அப்போ அதை போல இப்பொழுதும் தேவன் இடைப்படுவாராக. ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಜಾನ್ ಸಾಮ್ಯುಯೆಲ್ ಅವರು ಹೃದಯ ಮುಟ್ಟುವಂತ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ನೀಡಿದರು. ಹೃದಯವನ್ನು ನಾವು ತೆರೆಯುವಾಗ ವಾಕ್ಯವು ಹೃದಯದೊಳಗೆ ಹೋಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತದಾಗಿರುತ್ತದೆ. நமக்கு நேரம் பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆண்டவர் தான் நமக்கு பேசணும், தேவன் தான் கிரியை செய்யணும். சில இடத்துல மேல இருந்து டென்ஷன் ஆகும். ஏன்னா வாசிக்கிறவங்களாம் போயிடுவாங்க, உட்காந்துருக்கவங்களாம் எந்த போயிடுவாங்க. என்னவோ எனக்கு எப்படி இருக்கும்? அதனால உங்க பையனை அப்படியே மற்றும் அது போல கத்துக்க விடாதீங்க, கிட்டிய உட்கார வைங்க. போயிட்டாங்க, அதனால தான் சொல்றேன். தோத்திரம் எல்லாமே சொல்லுங்க. நானும் போயிட்டாங்க. யாரும் பேசுவாங்க? பேசுவேன். ஓகே, நம் தேவன் யார்? வெளிச்சம் கொடுப்பவர். அதுதான் இந்த மாதத்துல வெளிச்சம் கொடுக்கிற தேவன் என்று நம்ம தேவ வார்த்தையை படிச்சுக்கிட்டு இருக்கோம். ನಮ್ಮ ದೇವರು ಯಾರು? ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. முதல் வாரத்திலிருந்து தேவ வார்த்தையை சொல்லிட்டு வரோம். இதன் தலைப்பின் அடிப்படையில அநேக வார்த்தைகளை கொண்டு ಮೊದಲನೆಯ ವಾರದಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದೇವೆ. ಈ ಒಂದು 1ನೇ ತಾರೀಕು ಹೇಳಿದಂತ ಈ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಇಟ್ಟು ಸಂಗೀதம் 18:28 மையமாய் வைத்து நாம் தேவ வார்த்தையை படிக்கிறோம். தேவன் என் விளக்கை ஏற்றுவார், என் தேவன் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். விளக்கேற்றுவார், வெளிச்சமாக்குவார். ಕೀರ್ತನೆ 18:28ನೇ ವಚನವನ್ನು ಮುಖ್ಯತ್ವವಾಗಿಟ್ಟು ಹೇಳುತ್ತೇವೆ. ನೀನೇ ನನ್ನ ದೀಪವನ್ನು ಹೊತ್ತಿಸುವವನಲ್ಲವೇ? ನನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟು ಕತ್ತಲನ್ನು ಪರಿಹರಿಸುವನು. வெளிச்சம் என்பது ஒரு சந்தோஷத்துக்கு அடையாளம். அந்த வெளிச்சத்திற்கு எதிர்ப்பதம் என்ன? இருள், இருட்டு. இருட்டு என்பது துக்கத்துக்கு அடையாளம், தடுமாறி போக வேண்டிய வாழ்க்கை. வெளிச்சம் தடுமாறி விட மாட்டாங்க. இருளின் அனுபவம், கீழே விழுந்துருவாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம். இருளுக்கு வழி சத்துரு. அந்த இருளை அகற்ற ஒளியாகிய தேவன் நம்மோடு ಕೂಡ ಇಡಪಟ್ಟು ಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. ಬೆಳಕು ಎಂದರೆ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು, ಕತ್ತಲು ದುಃಖವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು. ಬೆಳಕಿಗೆ ವಿರುದ್ಧ ಪದ ಕತ್ತಲು. ಆದ್ದರಿಂದ ಕತ್ತಲು ಸಾಯಿತಾನನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು. ಆದರೆ ದೇವರು ನಮಗೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಇಡುವಂತದ್ದು. என்ன செய்யணும்? ஒற்றுமையா மாறணும். குடும்பத்துல ஒற்றுமை வேணும், ஊழியத்துல ஒற்றுமை வேணும், சர்ச்சில் ஒன்றுபடணும்.
இத உடைக்கிறது தான் இருள். இந்த ஒன்றுபட்ட வாழ்க்கை இந்த ஐக்கியத்தை உடைச்சு அதை சின்ன பின்னமா மாற்றுவது இருளுக்கு அதிபதி. அப்ப இருளாயிடும். அங்க நிம்மதியும் சமாதானம் இருக்கவே ஒன்றுபட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கணும். சங்கீதம் 34:3 சொல்லுவாங்க. ಕೀರ್ತನೆ 34:3 ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಒಟ್ಟಾಗಿ ಆತನ ಹೆಸರನ್ನು ಘನಪಡಿಸೋಣ ಎಂಬುದಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ, ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ, ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಮುರಿಯುವಂತದ್ದು ಸೈತಾನನ ಕಾರ್ಯ, ಕತ್ತಲಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. ಆದರೆ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಮಾಡುವಂತದ್ದು ದೇವರ ಕಾರ್ಯ, ಬೆಳಕು. இப்படி ஒன்றாய் சேர்ந்து யாரை பார்க்கணும் தெரியுமா? மனுஷன் கையல்ல, உதவிக்காக எந்த ஒரு காரியத்துக்கும் விசுவாசத்தோட யாரை நோக்கி பார்க்கணும்? 5ஆம் வசனம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒன்றுபடணும். தெய்வீகமா பிரிஞ்சு 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 போகுது. இருளி பிசாசுக்கிரிய ஒன்னா சேராம பிரிச்சு விடுறது பிசாசு, இருள். ஆனா ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றுபடுத்தி ஒன்னா சேர என்ன நோக்கி பார்க்கும்போது பிரகாசம். பிரகாசம் என்பது என்ன? சந்தோஷம். அப்ப இருள் அனுபவமா மகிழ்ச்சியின் அனுபவமா என்பதை சபைக்கு வருகிற ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவ்வப்போது பேசும்போது நாம புரிந்து கொள்ள வேண்டும். ಕೀರ್ತನೆ 34:5 ವಚನ ಆತನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿದವರು ಪ್ರಕಾಶವನ್ನು ಹೊಂದಿದರು, ಅವರ ಮುಖವು ಲಜ್ಜೆಯಿಂದ ಕೆಡುವುದೇ ಇಲ್ಲ. கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், இருள் பாவத்தின் இருள். இருள் என்பது என்ன? பாவம். பாவங்கிறது என்ன? இருள். அப்ப பாவம் செய்யறவன் தடுமாறுவான். இருள், அந்த இருள் இருள்ல மாட்டிக்கிட்டா நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. நல்லவனும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. ஏன்னா எதுல மாட்டிக்கிட்டோம்? இருள்ல இருக்கிறவங்க அவங்க பார்க்கும்போது மற்றவங்க முகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? அதனால அவங்க எல்லாரையுமே அப்படியே பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க இருட்டுல இருக்காங்க பாருங்க, அதனால மற்றவங்களே என்னவா பார்ப்பாங்க? அப்படியே பார்ப்பாங்க. ஆனா வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. தெய்வீகத்தில் இருக்கிறவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க, பார்க்கவும் கூடாது. ಪಾಪದ ಕತ್ತಲು ಎಂಬುದಾಗಿ ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. ಯಾರೆಲ್ಲ ಪಾಪದ ಕತ್ತಲಲ್ಲಿ ಮುಳುಗಿರೋರು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಅದೇ ರೀತಿ ನೋಡುತ್ತಾರೆ, ಆದರೆ ಬೆಳಕಿನವರಾಗಿರುವಾಗ ಎಲ್ಲರನ್ನು ಬೆಳಕಿನವರಂತೆ ನೋಡುತ್ತಾರೆ. அப்போ இருள் என்ன செஞ்சது தெரியுமா? வெளிச்சத்தை கெடுத்துரும். இருள் என்ன செய்யும்? செத்த ஈ என்ன செஞ்சிடும்? ஒரு மோசமான சிந்தனை உள்ளவள், ஒரு மோசமான கெட்ட மனசுள்ளவ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவோம். ஒரே ஒரு வார்த்தை போதும், 10 பேர் கெடுத்துருவோம். அதுதான் அந்த நாவு வார்த்தை முக்கியம். ஆண்களோ பெண்களோ ஒரே ஒரு கெட்ட வார்த்தை போதும், இல்லாததை சொல்லிட்டா போதும். இந்த இருள்ல இருக்கிறவங்க அப்படியே நம்பிடுவாங்க. வெளிச்சத்துல இருக்கிறவங்க நிதானித்து பார்ப்பாங்க. செத்த ஈ தைலத்துக்கு அந்த வாசனையே கெடுத்துரும். அப்ப இருள் வெளிச்சத்தை, அந்த இருளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒளியின் தேவன் நம்மோட பேசிக்கிட்டே இருக்கிறார். ಸತ್ತ ನೊಣವು ಎಲ್ಲವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ನಾವು ಕತ್ತಲವರಾಗಿ ಇರುವುದಾದರೆ ಕತ್ತಲೆಯ ಜೀವಿತವು ಬೇರ್ಪಡಿಸುವಂತದ್ದು, ವಾಸನೆ ಬೇಡವಾದ ಕೆಟ್ಟ ವಾಸನೆಯನ್ನು ಕೊಡುವಂತದ್ದು. ಆದರೆ ನಾವು ಒಳ್ಳೆಯ ವಾಸನೆಯನ್ನು ಬೀರುವವರಾಗಿ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರುವಾಗ ಬೆಳಕನ್ನು ಬೀಸುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. போன வாரம் சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொல்லல. ஆனா இப்ப அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்ல விரும்புற என்ன தெரியுமா? அறியாமை என்கிற இருள். தெரியாம செய்யற தப்பு, தெரிஞ்சு செய்யற தவறும் இருக்கு, தெரியாம செய்யற தவறும் இருக்கு. அறியாமை என்னும் இருள். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಸೂಚನೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಬೋಧಕರು ಹೇಳಿದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ತಿಳಿಯದೆ ಮಾಡುವಂತ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ. அறிஞ்சு செய்தாலும் தண்டனை தான், அறியாமல் செய்தாலும். இதை இப்படி எடுத்துக்கலாம், அறியாமங்கிறது தெரிஞ்சு தெரியாம. நான் தெரியாத பேசிட்டேன். தெரிஞ்சு பேசுறதுக்கும் தெரியாத பேசுறதுக்கும் நல்லா புரியும். அறிந்து செய்வது, அறியாமல், இது ரெண்டுலயும் மாட்டிக்க ஆட்கள் இருக்கு. பைபிள் என்ன சொல்லுது? அறியாமல் செஞ்சா என்ன, அறிந்து செய்தால் என்ன? ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் பார்க்கலாமா? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 15
நம்பர்ஸ் 15 27 முதல் 31 இதெல்லாம் ஞாபகத்துல வைத்துக்கொண்டு வாழ்வில் தடுமாறாம நிம்மதியாய் வாழ்வதற்கு தான் தெய்வம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுகிறார். எண்ணாகமம் 15:27 முதல் 31. ತಿಳಿದು ತಿಳಿಯದೆ ಮಾಡುವ ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ನೋಡಲಿದ್ದೇವೆ. ಅರಣ್ಯಕಾಂಡ ಪುಸ್ತಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 27ರಿಂದ 31 ವಚನಗಳು. அதுல ஆண்டவர் சொல்லும்போது முதல்ல 26ல 27 ஒருத்தவன் அறியாம பாவம் செஞ்சான்னு வச்சீங்களேன். ஒருத்தவன் அறியாம தெரியல பாவம் செஞ்சுட்டான், அவனுக்கும் என்ன இருக்கு தெரியுமா? பரிகாரம் செலுத்தணும். ஏதோ தப்பு பண்ணிட்டான், அவனை தெரியாத தப்பு பண்ணிட்டான், அதனால அவன் அப்படியே விட்டு விட அவனுக்கும் தண்டனை உண்டு. ஆனா அந்த தண்டனை என்ன தெரியுமா? பலி செலுத்தணும், அதுக்கும் பிராயசித்தம் செய்யணும். ஆனா தெரியாத பண்ணிட்டா என்ன தெரியுமா? தண்டனை குறைவு, மன்னிப்பு ஈஸியா கிடைக்கும். அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா தண்டனை அதிகம். அப்ப தெரியாத செய்யறான்னா ஏதோ ஒரு முறை தெரியாத பண்ணிட்டா, தெரிஞ்சு பண்ணா என்ன இருக்குன்னு கீழே இருக்கு. அப்ப அறியாமல் செய்தாலும் அதற்கு தகுந்த பிராயசித்தம் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. அறியாமல் என்பது முதல் முறை, அறிந்து என்பது திரும்ப 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 செய்யறது, திரும்ப திரும்ப செய்யறது. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? 27ನೇ ವಚನ, ಯಾವನಾದರೂ ಒಬ್ಬನು ಮಾತ್ರ ತಿಳಿಯದೆ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ ಅವನು ದೋಷ ಪರಿಹಾರ ಯಜ್ಞ ಸಲ್ಲಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದ್ರೆ ತಿಳಿಯದೆ ಮಾಡಿದರೂ ದಂಡನೆ ಇರುತ್ತದೆ, ತಿಳಿದು ಮಾಡಿದರೂ ದಂಡನೆ, ಆದರೆ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಯಜ್ಞ ಒಂದು ಪರಿಹಾರ ಮಾಡಬೇಕು. சரி, தெரிஞ்சு பண்ண என்ன பண்றது? அறியாமை இன்னும் வரும்போது அறிந்து, அறியாமல் அப்படின்னும் போது அடுத்து என்ன? அறிந்து செய்யற விஷயம். இது நமக்குள்ள இருக்கு. அதனால்தான் இதுக்கு முன்பு தெரியாத சிலது பண்ணி இருக்கலாம், பேசி இருக்கலாம், எப்படியோ பார்த்து இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா இப்போ நாம அந்த அறியாமை என்கிற இருள் விலகதா அறிந்து பண்ணினால் ஆபத்து. அந்த ஆபத்தையும் பைபிள் என்ன செய்து சொல்லி கொடுக்குது. இது விதிவிலக்கல. கண்டிப்பா நாம அந்த அதுல என்ன இருக்கோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால வர்ற ஜனங்க, மனைவிமார்கள், பிள்ளைகள், பெற்றோர், கணவன்மார்கள் எல்லாம் புரிந்து யாருக்காக வாழணும்? வேதம் சொல்லுகிறபடி வாழ வேண்டும். ತಿಳಿಯದೆ ಮಾಡುವ ತಪ್ಪಿಗೆ ದೋಷ ಪರಿಹಾರ ಉಂಟು, ಆದರೆ ತಿಳಿದು ಮಾಡುವಂತ ತಪ್ಪು ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ತಿಳಿದು ಮಾಡಿದರೂ ಅದಕ್ಕೂ ದೋಷ ಪರಿಹಾರ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. 30ாம் வசனத்தில் பாருங்கள். ஒருத்தவன் ஒரு தேசத்துல பிறந்து எப்படி அவன் சொந்த அந்நியனோ அந்த தேசத்துல யாரோ ஒருத்தவ துணிகரமா ஒண்ணு செஞ்சா, தெரியாத செஞ்சான்னு ஒண்ணு இருக்கா? தெரியல. ஆரம்பத்துல துடுக்குன்னு பேசிட்டேன், திடுக்குன்னு பண்ணிட்டேன், அது அதை பத்தி பார்த்துட்டோம். கீழே துணிஞ்சி செய்தார். என்னப்பா என்னப்பா அவங்க என்ன ஒழுங்கா? ஏன் இவங்க என்ன? இதுவே நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். அவங்க மட்டும் கரெக்டா? இவங்க சரியா? இதுதான் அடங்கணும் கிறிஸ்தவங்களுக்கு, இதுதான் அடங்கணும். அப்ப இதுதான் துணிகரம், இதான் துணிகரம். துணிந்து செய்தார். அவன் என்ன பண்றான் தெரியுமா? யார நிந்திக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. கடவுளை அவமானப்படுத்தலாம்ல. ரோட்ல நின்று சண்டை போடுறீங்களே, இல்ல சொல்ற நிறைய பேர் நிறைய இடங்கள்ல கர்த்தரை அவமானப்படுத்துறோம். கர்த்தர் உங்களை அப்புறம் என்ன பண்ணுவாரு? தெரிஞ்சுக்கணும். தப்பு, தண்டனை இருக்கு. நம்ம கர்த்தருடைய நாம தூஷிக்கப்பட்டார், கர்த்தரை நிந்திக்கிறார். என்ன நிந்திக்கிறான்? இவங்க கிறிஸ்தவங்களா வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, இவங்க கிறிஸ்தவங்களா இந்த அவங்கள சண்டைக்கு இழுத்தாங்க, இவங்க கிறிஸ்தவங்களா மூட்டி விட்டுட்டாங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? புரியுதுக்காக இதை போல வார்த்தையை உச்சரிக்கிறார். துணிச்சலா பண்ணா நமக்கு ஆபத்து, கடவுள் நாம தூஷிக்கப்படுது. அப்ப ஏன் இந்த வார்த்தை? இனி நாம துணிச்சலா எதையும் பேசக்கூடாது, துணிச்சலா எதையும் செய்யக்கூடாது என்பதற்கு தான்
இத போல வார்த்தையை சுட்டி காட்டுகிறோம். 30ನೇ ವಚನ, ಆದರೆ ಸ್ವದೇಶದವನಾಗಲಿ ಅನ್ಯ ದೇಶದವನಾಗಲಿ ಯಾವನಾದರೂ ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಹಠದಿಂದ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದರೆ ಅವನು ಯೆಹೋವನನ್ನು ದೂಷಿಸುವನಾದದರಿಂದ ಕುಲದಿಂದ ತೆಗೆದು ಹಾಕಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದು. ಹಾಗಾದರೆ ನಾವು ಮಾತಿನಲ್ಲಿಯೋ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿಯೋ ತಪ್ಪು ಮಾಡುವವರಾಗಿದ್ದರೆ, ಹಠದಿಂದ ಮಾಡುವುದಾದರೆ ದೇವರ ನಾಮವು ದೂಷಣೆಗೆ ಒಳಗಾಗುತ್ತದೆ. பழைய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா, இத போல துணிச்சலா எவ்வளவு சொல்லியும் துணிச்சலா கீழ்ப்படியாத போனா அவங்கள ஜனத்தை விட்டு கொண்டு போட்டுருணும். அறுப்புண்டு போகான். அவங்கள அப்படியே பேரோட அவங்க வாழ்க்கை அவங்க இருக்கவே கூடாது. அப்படின்னா பழைய ஏற்பாடு பயங்கரமா இருக்கு பாருங்க. அங்க இருக்கு, ஆத்துமா ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு அவங்கள கொண்டு போட்டுடணும். இது பழைய ஏற்பாடு. இன்னைக்கு அப்படியா இருக்கு? கடவுளுக்கு கிருபை. அததான் நினைச்சு இனி பாவம் செய்யாத கர்த்தருக்கு மகிமையா இருங்க என்பதுதான் இப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற கிருபை. ಆದರೆ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಯಾರಾದರೂ ಹಠದಿಂದ ಪಾಪ ಮಾಡಿದರೆ ಅವನನ್ನು ಕುಲದಿಂದ ತೆಗೆದು ಹಾಕಲ್ಪಡಬೇಕು. ಆದರೆ ಈಗ ಆ ರೀತಿಯೇ ಅಲ್ಲ, ನಾವು ಪಾಪವನ್ನು ಗ್ರಹಿಸಿ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿದೆ. அப்ப அவன் பண்றானே, அப்ப இவங்க பண்றாங்களே, நமக்கு அது வேணாம். அவங்க அனுபவிக்க போறாங்க. நீங்க உங்க ஆத்துமாவை காத்துங்க. அவங்க அனுபவிக்க போறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க துணிகரமா. மற்றவங்க நானும் மற்றவங்கள செஞ்சா ஜெபம் பண்ணுங்க. அவங்க இருதயம் மாறட்டும். ஆனா மற்றவங்கள பார்த்து நீங்க சூடு போட்டுக்காதீங்க. அவங்களே எப்படி பண்றாங்க, நாங்க மட்டும் ஆண்டோட பிள்ளைகள் அப்படி பண்ண அப்படிதான் வரும். ஆனா நம்ம ஆத்துமாவை நாம கெடுத்துக்கொள்ள அவன் விதைக்கிறதுக்கு ஏற்றபடி கர்த்தர் அவருக்கு கூலி கொடுப்பார். நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ಅವರು ಮಾಡಿದರು ಇವರು ಮಾಡಿದರು ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಕುರಿತು ನಾವು ಹೇಳಬೇಕಾಗಿಲ್ಲ. ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಾವು ಯಾವುದನ್ನು ಬಿತ್ತುತ್ತೇವೋ ಅದನ್ನೇ ನಮಗೆ ದೇವರು ಫಲವಾಗಿ ಕೊಡುವರು. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? இதாங்க பரலோகத்துக்கு போவதற்குரிய செய்தி. இதான் கடவுளுக்காக வாழக்கூடிய வழிமுறை. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் நம்முடைய வாழ்க்கை நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை புரிந்து நம்ம வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும். அடுத்த வார்த்தையை பாருங்களேன். ஒருவேளை அவர் கர்த்தரின் வார்த்தை அசட்ட பண்ணினா என்ன? அசட்ட பண்ணி அப்படிதான் இருப்பான். கர்த்தரின் வார்த்தை. இப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி வந்துகிட்டு இருக்கு? மேடையிலிருந்து வந்துகிட்டு இருக்கு. தேவ வார்த்தை மேடையிலிருந்து உங்கள் காதுகள் கேட்க வந்து கொண்டு இருக்கு. அப்படி ஒருவேளை அந்த வார்த்தை அசட்ட பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல்லு. யார் சொல்றது? அதனால்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேலை இல்லாம சொல்லல, எல்லாரையும் கூடி வரவழைத்து. அப்ப வராதவங்க அறியாம வாழ போறாங்க. ஆலயத்துக்கு வராம வசனம் கேட்காதவங்களுக்கு என்ன? இந்த தெளிவு அறிவு அவங்களுக்கு இல்லை. வர்றவங்களுக்கு இப்ப தெளிவு கிடைக்குது. அப்ப அறியாமை இருள் அகலணும்னா வந்தவங்களுக்கு புரியுது. இப்ப வராதவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? போயிட்டு சொல்லணும். அப்ப இந்த இப்படி எல்லாம் இருக்கு பயங்கரமா, நாம நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் போய் சொல்லணும் ஆண்டவர் சொன்னார். அதனால இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். 31ನೇ ವಚನ, ಆ ಮನುಷ್ಯನು ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ತಾತ್ಸಾರ ಮಾಡಿ ಆತನ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿದರಿಂದ ತೆಗೆದು ಹಾಕಲ್ಪಡಲೇಬೇಕು. ಅವನು ತನ್ನ ಪಾಪದ ಫಲವನ್ನು ಅನುಭವಿಸಲಿ. ஓகே, ஒரு 4 காரியம்னா எங்க நேரம் போகுது, சீக்கிரம் முடிக்கலான்னு தான் இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அறியாமல் போற சிலர் இருக்காங்க. ஒரு 2-3 வசனம் சுட்டி காட்டுறேன் சீக்கிரம். 2 சாமுவேல் 15:11, 2 சாமுவேல் 15:11. 2 ಸಾಮುವೇಲ ಪುಸ್ತಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ஏன் இதெல்லாம் கோடிட்டு காட்டுறோம்? பைபிள்ல ஆதாரம் இருக்கு. அப்ப இது அங்கே இங்கே தேடி வாசித்தாதான் நாம நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். 2 சாமுவேல் 15 வசனம் 11 பாருங்க. 2 ಸಾಮುವೇಲ 15:11ನೇ ವಚನ. ಅಬ್ಷಲೋಮನು ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಸಮಾರಾಧನೆ
ಆರಾಧನೆಗೆಂದು 200 ಜನರನ್ನು ಕರೆಕೊಂಡು ಹೋಗಿದ್ದನು. ಅವರು ಯಥಾರ್ಥ ಮನಸ್ಸಿನಿಂದ ಹೋದವರು, ಅವರಿಗೇನು ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ஆனா அப்சலோம் கவனிக்கிறீங்களா? தாவீதின் பையன், அப்பாவுக்கு விரோதமாக எழும்பினவன், ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான், கட்சி சேர்க்கிறான், ஆள் சேர்க்கிறான். யாருக்கும் தெரியாம தங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்தான். ஆனா அவனை பின்பற்றி போனவங்க எப்படி போனாங்க? அவன் வஞ்சகமா பண்ணா, ஆனா போனவங்க யாரு? அதுதான் அப்படி இருக்க கூடாது. நல்லது எது, கெட்டது எதுன்னு சொல்றவங்க பக்கம்லாம் போக கூடாது. கூப்பிடுறவங்க பக்கம்லாம் போக, எது நல்லது எது கெட்டதுன்னு புரியணும். வஞ்சகமா போனா என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆனது தெரியுமா? இப்படி வஞ்சகமா போனதுனால கடைசியில அப்சலோமும் செத்தான், கூட இருந்தவங்களும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. அறியாம போனா அறியாம இருள்ல மாட்டிக்கணும். அதுக்குதான் எச்சரிப்பு. எங்க போறோம், என்ன செய்யறோம், எதுல ஈடுபடுறோம், இதுல நன்மை என்ன தீமை என்ன, யாருக்காக தவறா பயன்படுத்திக்கிறாங்க, இதெல்லாம் யோசித்து உஷாரா இருக்கணும். 200 பேர் போனாங்க. 20 200 சொல்லுங்க, தெரியாம போனாங்க. அதனால அப்படின்னா தெரிஞ்சவங்களை கேட்கணும். இப்படி பரவாயில்லையா, இதை செய்யலாமா, போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடாது. அறியாமல் போனால் ಆಪತ್ತು. ಅಬ್ಷಲೋಮನು ವಂಚನೆಯಿಂದ ಮಾಡಿದನು, ಆದರೆ ಅಲ್ಲಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋದಂತ 200 ಜನರು ಯಥಾರ್ಥವಾಗಿ ಹೋದಂತರು, ತಿಳಿಯದೆ ಮಾಡಿದಂತವರು, ಆದರೂ ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅಪಾಯ ಉಂಟಾಯಿತು. இரண்டாவது ஒரு குறிப்பு, அறியாமல் போன ஒரு புத்தி இல்லாத வாலிபன். நீதிமொழிகள் 7, Proverbs chapter 7. அவருக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. ஞானமா இருங்க, ஞானமா இருங்க ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் என்ன நடந்தது பாருங்க, புத்தி இல்லாத வாலிபன். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದಂತ ಒಬ್ಬ ಯವನಸ್ಥನು ಏನು ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. முதல் 3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவா, மகனே என் வார்த்தைய காத்துக, கட்டளைய பத்திரப்படுத்து, கண்மணி போல அவைகளை காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பா. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ள இருக்கணும். தேவ வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தையை எடுத்து போட கண்டதையும் பார்த்துக்கிட்டு கண்டதையும் கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை சீரழிக்கிறவர்கள் உண்டு. ஆனா தேவ வார்த்தையை கவனம் செலுத்தி வாசித்து கேட்டு இதுல நுழைந்தால் நாம தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கு. உஷாரா முன்கூட்டியே சொல்றாங்க, என் மகனே வேண்டாம், இதை முக்கியப்படுத்து. வசனம் முக்கியம், தேவ வார்த்தை முக்கியம், தேவ வார்த்தை முக்கியம். இத படி, இத கேளு, உன் இருதயத்துல இருக்கட்டும், உன் வீட்டுல இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ಜ್ಞಾನೋಕ್ತಿ 7:1-2 ವಚನಗಳು, ಕಂದ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಅನುಸರಿಸು, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೋ, ನನ್ನ ಉಪದೇಶವನ್ನು ಕಣ್ಣುಗುಡ್ಡಿನಂತೆ ಪಾಲಿಸು, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ಬಾಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಡುತ್ತಾರೆ. ஆனா அவனை குறித்து இந்த அதிகாரம் ஃபுல்லா சொல்லுது, அவனோ அதை ஏற்றுக்கொள்ளல. முடிவு என்ன தெரியுமா? அறியாம போனா தந்திரமான செயல், வஞ்சகமான காரியம். அப்படி போனதுனால வசமா மாட்டிக்கிட்டு அந்த முடிவு பாருங்க. ஒரு குருவி பிராண 23, ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல், ஒரு குருவி தன் உயிரை எடுக்கிற அந்த கண்ணிய அறியாமல் அதில் விட தீவிரிக்கிறது போல அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை, வாழ்க்கை வீணா போச்சு. வார்னி கொடுத்தா கூட இந்த பக்கமா இந்த பையன் ஏமாத்துறா, அந்த பக்கம் போகாத, இந்த பெண்ணு ஏமாத்துறா, அந்த பக்கம் போகாத. உனக்கு பெற்றோர் உண்டு, உனக்கு பிள்ளைகள் உண்டு, உனக்கு கணவன் உண்டு, மனைவி உண்டு, உனக்கு எல்லாம் இருக்காங்க. ஜாக்கிரதை. எச்சரிப்பு கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளல, முடிவு பரிதாபம். இதை நிதானிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கும் நிதானமா சொல்லிக் கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு பிள்ளைகளாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இப்படி எல்லாம் வரும் பிரச்சனை, மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடாது.
அதனாலதான் முன்கூட்டியே சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும், நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதை படிச்சு பாருங்க. 23ನೇ ವಚನ. ಪಕ್ಷಿಯು ಬಲೆಯ ಕಡೆಗೆ ಓಡುವ ಮೇರೆಗೆ ಅವನು ತನ್ನ ಪ್ರಾಣಾಪಾಯವನ್ನು ತಿಳಿಯದೆ ಬಾಣವು ತನ್ನ ಕಾಳಿಚವನ್ನು ತಿವಿಯುವ ಕಡೆಗೆ ತಟ್ಟನೆ ಅವಳ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு திரும்ப? இப்படி இருக்கிறதுனால, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க பாருங்க. ஆதலால் என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்க, என் வார்த்தைய அதாங்க இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார். எத்தனையோ ஊழியர் மூலமா, வேதத்தின் மூலமா, எல்லார் மூலமா ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வாழ முடியாது. கிறிஸ்தவங்க அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் வாழ, அவங்க நினைக்கிறபடியெல்லாம் எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியாது. வேதத்துக்கு மாறா போகவே கூடாது, கடைசியில மாட்டிக்கணும். அதனால கர்த்தருடைய வார்த்தை, ஆதலால் பிள்ளைகளே எனக்கு என் வாயின் வார்த்தைய, இதுக்கு மேல கர்த்தர் எப்படி பேசுவாரு சொல்லுங்கம்மா? இதுக்கு மேல எப்படி ஆண்டவர் உணர்த்துவார்? நீங்க அறியாதவங்க அல்ல, பல வருஷம் சர்ச்சுக்கு வந்த விசுவாசி, அறிந்தவர்கள். ஜாக்கிரதையா நாம ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபட வேண்டும். 24ನೇ ವಚನ. ಈಗ ಕಂದ ನನ್ನ ಕಡೆಗೆ ಕಿವಿಗೊಡು, ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಆಲಿಸು. மூன்றாவது ஒண்ணு, இவ்வளவு நேரம் சொன்னாரு, சொல்லி விளக்கமா? சரி, மூன்றாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? பேதுரு அறியாமல் உளரணும். வாயில வந்தபடியெல்லாம் உளரக்கூடாது. சில நாவடக்கம் ரொம்ப தேவை. கருத்தா பேசணும், இதுல ஈடுபடணும். பைபிள் ஒரு சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் சொல்லுங்க. ஒரு நாள்ல மாட்டிக்குவோம் நிறைய வார்த்தைகளை பேசுறது. அதனால பேதுரு அறியாமல் பதட்டினா எங்க கொண்டு போனது தெரியுமா? ஆண்டவரை மறுதலிக்கிற அளவுக்கு போச்சு. மத்தேயு 16, மேத்யூ 16. ஆண்டவர் சொல்ற, என்ன அடிச்சு கொல்ல போறாங்க. அவன் என்ன சொல்றா? இல்ல அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்ப கர்த்தர் சொன்னார், சாத்தானே, ஏன் உனக்கு இந்த கெட்ட சிந்தனை, தெளிவு இல்லையே? நீ தேவனுக்குரியதை சிந்திக்காம உன் மனுஷிகத்துல உன் மனுஷிக வார்த்தை தானே வருது. இல்லாத வார்த்தையெல்லாம் படி, போய் வீட்டுல உட்காந்து ஆழமா சிந்திங்க. அப்ப அறியாமல் பேசுறான். அறியாமல் பேசுனதுனால பேதுருவின் வாழ்க்கை தடுமாற்றம் நிறைய வந்தது. அறிந்த போது என்ன பண்ணா? இதை முடிக்கும் போது சொல்றேன். ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಶಿಷ್ಯರಿಗೂ ಹೇಳುತ್ತಾರೆ, ನನಗೆ ಇಂಥ ಬಾಧೆಗಳು ಬರುತ್ತದೆ, ನನ್ನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೊಂದು ಹಾಕುವರು, ನನ್ನನ್ನು ಸಾಯಿಸುವರು ಎಂಬುದಾಗಿ. ಆಗ ಪೇತ್ರನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಈ ಸ್ವಾಮಿ ದೇವರೇ, ನಿನ್ಗೆ ಯಾವಾಗಲೂ ಈ ರೀತಿ ಆಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. ಆಗ ದೇವರು ಪೇತ್ರನಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ಸೈತಾನನೇ, ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬೇಡ, ನಡೆ, ನೀನು ವಿಘ್ನವಾಗಿದ್ದಿ, ನಿನ್ನ ಯೋಚನೆ ಮನುಷ್ಯರ ಯೋಚನೆಯ ಹೊರತು ದೇವರ ಯೋಚನೆಯಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಎಲ್ಲ இருக்கீங்களாங்க? இருக்கீங்களா இல்லையா? இத போல நிறைய வார்த்தை நமக்கு விழுந்திருக்கு, நிறைய கத்துருக்கணும். ஆனா எத்தனை பேர் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் மாற்றம் தெரியல? 3 காரியம் சொன்னேன். 4வது ஒரு காரியம் சொல்றேன். அப்போஸ்தலர் 5:7 படிச்சு பாருங்க. Acts 5:7, 5:7 ஒரு மனைவியை பற்றி சொல்லி இருக்கு. மனைவியை பற்றி ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னாச்சு தெரியுமா? 2 பேரும் அறிஞ்சு தப்பு பண்ணவங்க. இல்ல கவனிக்கிறீங்களா? புருஷனோ மனைவியோ தெரிஞ்ச தப்பு பண்ணாங்க. கணவன் மனைவி தெரிஞ்ச அறிஞ்ச தப்பு பண்ணாங்க. ஆனா அதனுடைய பலன் புருஷனுக்கு வந்துச்சு. அந்த 7ஆம் வசனம் சொல்லுது, இவள் நடந்த சம்பவத்தை அறியாமல் உள்ளே வந்தார். என்ன? ஆண்டவர்கிட்ட பொய் சொன்னதுனால புருஷன் செத்து போயிட்டார். இப்ப புருஷனுக்கு நடந்த சம்பவம் மனைவிக்கு அறியாமல் உள்ளே வந்தார். என்ன நடக்குது பாருங்க.
ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅವರು ಸುಳ್ಳು ಹೇಳಿದರು. ಆದರೆ ಗಂಡನು ಸತ್ತಂತ ಕಾರ್ಯವು ಆಕೆಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದ್ರೆ 7ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ಅವನ ಹೆಂಡತಿಯು ನಡೆದ ಸಂಗತಿಯನ್ನು ತಿಳಿಯದೆ ಒಳಗೆ ಬಂದಳು ಎಂಬುದಾಗಿ. அப்போ பேதுரு கேட்கிறாரு. பேதுரு அந்த ஒரு வார்த்தை, பேதுரு அவளை நோக்கி, ஆண்டவரை ஆவியானவரை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஏன் கெட்ட காரியத்துக்கு நீங்க ஒருமனப்படுறீங்க? எப்பவுமே எவ்வளவோ நல்ல காரியம் இருக்கு. நல்லதை பேசுங்க, நல்லதை தீர்மானிங்க, நல்லதை சிந்திங்க. இது தப்புன்னு தெரியுது, இதனால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுது. எப்பவுமே நீங்க அவங்க புருஷ மனைவி 2 பேருமே ஏன் தப்பானதை சிந்திக்கிறீங்க? யாரு எந்த ஆவியை சோதிக்கிறீங்க? கர்த்தருடைய அறியாமல் உள்ளே வந்தால். இந்த ஒரே வார்த்தை தான். அடுத்து பாருங்க, கீழே விழுந்து அறியாமை. ஆனா இதை அறிஞ்சு 3 காரியம் சொன்னா அறியாம பண்ண காரியம். ஆனா 4வது காரியம் என்ன? அறிந்தே செய்தாங்க. வந்தது நடந்தது தெரியல. ஆனா அவர்களுக்கும் ஆபத்து விட்டு வைக்கவில்லை. ಆಕೆ ತಿಳಿಯದೆ ಒಳಗೆ ಬಂದಳು. ಆಗ ಪೇತ್ರನು ಆಕೆಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವಿಬ್ಬರು ಕರ್ತನ ಆತ್ಮವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಯಾಕೆ ಒಳಪಟ್ಟಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ಅನಂತರ ಮುಂದೆ ನಡೆದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಓದಿರಿ. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்புறம்தான் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? சிலுவையில தொங்கும் போது 23:34 லூக்கா, பிதாவே இவர்களை தங்கள் செய்கிறது என்னதென்று அறியார். அதான் அப்போ இதுவரைக்கும் இந்த 11 மாதம் அல்லது இத்தனை வருஷம் தெரியாம நம்ம ஒருவேளை தெரியாமலாம் பண்ணியிருக்கலாம். ஆண்டவர் சொல்ற ஜபம், ஏன் யாரும் கெட்டக்கூடாதுன்னு, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு கேட்கிறார். ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಚನದಲ್ಲಿ, ಆಗ ಯೇಸು, ತಂದೆಯೇ ಅವರಿಗೆ ಕ್ಷಮಿಸು, ತಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬುದನ್ನು அறியರು ಅಂದನು. முன்னாடி சொன்ன பேதுரு அறியாமல் சொன்னார். இப்ப அறிந்த பிறகு என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப தெளிவாயிடுச்சு, வசனம் கேட்டு தெரிஞ்ச பிறகு சொல்றாரு. 2:38 அப்போஸ்தலர் 2:38 என்ன சொல்றாரு? அவங்க பிரசங்கம் பண்றார். அறியாமையினால் நீங்க தப்பு பண்ணீங்க, இயேசுவை அடிச்சு கொன்னுட்டீங்க, நீங்க தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டீங்க, இயேசுவை கொன்னுட்டீங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன பண்ண, இருதயத்துல குத்தப்பட்டாங்க, மனம் திரும்புறாங்க. சபை மக்கள் எது தப்புன்னு தெரியுது, அதை விட்டு வெளியில சொல்லுங்கம்மா. நம்ம ஒண்ணா சொல்லுவோம். நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க பரவாயில்லையா இவங்க பரவாயில்லையாங்கிறது நீங்களே உங்க மேல மனு போட்டுக்கிறீங்க. உங்களை நீங்க பார்த்துக்கிட்டு உங்களை நீங்க மாத்திக்கணும். அப்போ சொன்னாரு பேதுரு, குத்தப்பட்டாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், அறியாமை இருள் விலக என்ன செய்யணும் தெரியுமா? மனம் திரும்ப வேண்டும். சத்தமா சொல்லுங்க, என் மனசை மாத்திக்கணும். நான் என் கண்டினியூ பண்ணக்கூடாது. அந்த பழைய அறியாமை, அந்த இருள், அந்த இருட்டுல அந்த திருட்டுல அப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடாது. அதிலேயே போய்கிட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துவிட வேண்டும். ಪೇತ್ರನು ಹಿಂದೆ ತಿಳಿಯದೆ ಆತನು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳು ಓದಿದ್ದೇವೆ. ಆದ್ರೆ ಈಗ ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 38ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಅಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ಆಗ ಅವರು ಅದನ್ನು ಕೇಳಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಅಲುಗುನೆಂಟಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಗ ನೀವೇನು ಮಾಡಬೇಕು? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. பேதுரு இன்னொரு வார்த்தையை சொல்றார். 3:20 அப்போஸ்தலர் 3:20, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி, சத்தமா சொல்லுங்க, இந்த ஆக்ரோஷம் எல்லாம் விட்டுடணும், இந்த வெறித்தனம் எல்லாம் விட்டுடணும், இந்த கோபங்கள் எல்லாம் விட்டுடணும், மற்றவங்களுக்கு குழி வெட்டுறதெல்லாம் விட்டுடணும். ஆண்டவருடைய வார்த்தை, மனம் திரும்பி வாழ்க்கையில மாற்றம். இல்லைன்னா அவ்வளவுதான். வசனம் கேட்டு ஒருவேளை உங்களுக்கு தெரியல, ஆண்டவர் வார்த்தை வருது, இந்த வார்த்தை உங்க காதுல விழுந்த பிறகு நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது என்னது சொல்லுங்க? அறிந்து செய்வது.
இந்த வார்த்தை உங்க காதல விழுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அறியாத பண்றோன்னு கூட வைத்துக் கொள்வாங்க. இந்த வார்த்தை உங்க காதல விழுந்த பிறகு வாலிப பிள்ளைகளோ யாரா இருக்கட்டும் பார்த்துக்கலாம் விடுன்னு சொன்னா அறிந்து, அப்ப அறிந்து செய்தா என்னங்கிறது கேட்டிருக்கீங்களா இல்லையா? ನಾವು ತಿಳಿಯದೆ ಮಾಡುವಂತ ತಪ್ಪು ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಯದೆ ಇದ್ದಾಗ ನಾವು ಮಾಡಿರುತ್ತೇವೆ. ಆದರೆ ಎಚ್ಚರಿಕೆಯ ವಾಕ್ಯಗಳು, ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬೀಳುವಾಗ ನಾವು ತಿಳಿದು ಮಾಡುವಂತ ತಪ್ಪುಗಳು. ಆದ್ದರಿಂದ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಬಂದಿರುವಂತ ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿತ ನಂತರ ಮತ್ತೆ ತಪ್ಪು ಮಾಡಬಾರದು. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕ 3:20 ನೋಡುತ್ತೇವೆ, ದೇವರು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಅಳಿಸಿ ಬಿಡುವ ಹಾಗೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪಪಟ್ಟು ಆತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. 17:30 கூட பாருங்க. அப்போஸ்தலர் 17:30 அதுல கூட ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் அறியாத அந்த காலத்துல எப்படியோ இருந்துட்டீங்க, முன்ன தெரியல உங்களுக்கு, ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. நான் படிக்கல, ஆனா கோபம் வருது, எல்லாம் வருது. படிப்புக்கும் படிக்காததுக்கும் இல்ல, தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஊழியக்காரங்க மனம் திரும்பணும், மூப்பருங்க மனம் திரும்பணும், ஆண்கள் பெண்கள் மனம் திரும்பணும். வெளிச்சம் காணணும்னா, இருள் அகன்று வெளிச்சத்தை பார்க்கணும்னா என்ன வேணுங்க? மனம். சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். நீ மனம் திரும்பாத வரைக்கும் உலக இருட்டு, நீ மனம் திரும்பினால் பரலோக வெளிச்சம். இருட்டுல போகணுமா? அந்த வெளிச்சத்தை காணணுமா? இப்படி வெளிச்சத்தை கண்டவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 3000 பேர். 3000 பேருக்கு என்ன ஆயிடுச்சு? இருள் மறைந்தது, ஒளி வந்தது. அப்ப இந்த 3000 பேருக்குள்ள என்ன வந்தது தெரியுமா? சந்தோஷம். சொல்லுங்க. மனம் திரும்பாத வாழ்க்கை இருள் இருக்கும் போது சமாதானம் இல்ல. ஆனா மனம் திரும்பி வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது இருள் மறையுது, ஒளி வருது, அங்கே சந்தோஷமான வாழ்க்கை. அப்ப கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம கொண்டாட போறோம். இருளோடு போறோமா, மகிழ்ச்சி அனுபவிக்க போறோமா என்பதை யோசித்துங்க. 1000 செய்தி உங்க காதல நானே பேசியிருக்கிறேன். இன்னொன்னு அவ்வளவுதான். எழுதுங்க. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳ ಪುಸ್ತಕ 17:30 ಸಾಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆತನು 4 ದಿಕ್ಕಿನಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯರೆಲ್ಲರೂ ತನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದರೆ ದೇವರ ಕಡೆಗೆ ನಾವು ತಿರುಗಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ಬೆಳಕು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ, ಆದರೆ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳದೆ ಇರುವುದಾದರೆ ಕತ್ತಲು ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ರಾಜ್ಯವು ಸಮೀಪಿಸಿತು, ನೀವೆಲ್ಲರೂ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ಆ ಒಂದು ದಿನಗಳಲ್ಲಿ ಪೇತ್ರನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ 3000 ಜನರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದರು, ಬೆಳಕನ್ನು ಕಂಡರು, ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡರು. சொல்லப்பட்ட வார்த்தை எத்தனை பேருக்கு புரிந்தது? புரிந்தவங்க உங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். புரிந்தது, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டு இருப்பேன், எரிந்து கொண்டு இருப்பேன்
என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஹalleluya 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 சொல்லுவோமா? ஹalleluya 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 இந்த வார்த்தை உங்களை கண்டிப்பா தொற்றுக்கொண்டு நினைக்கிறார். இருளை வெளிச்சமாக்கும் தேவன். போன வாரம் பார்த்தோம், பாவம் என்கிற இருள் வாழ்க்கையை அழித்து விடும். இன்றைக்கு ஒரு வார்த்தை என்ன? அறியாமை என்கிற இருள். அறிந்தால் என்ன, அறியாமல் இருந்தால் என்ன? 4 பேருடைய சாட்சியை வைத்து நாம பார்த்தோம். எனவே இதுக்கு மேல நாம இருளை விரும்ப மாட்டோம். என் வாழ்க்கையில ஒளியை நோக்கி போகணும். யார் ஜெபம் பண்ண போறீங்க? சுருக்கமா கடைசியா ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுங்க. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய நிறைவான ஆசீர்வாதம் இங்கே வந்த நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. நல்ல மனவே கொண்டாடு. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. வசனம் என்ன கேட்டிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வரும்.